குஜராத் தேர்தலோட முடிவுகள் மிகப்பெரிய லெவலில் வந்து ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி 4வது முறையாக. 9,000க்கு மேற்பட்ட வார்டுகள், அதில் 6,400க்கும் மேற்பட்ட வார்டுகளில் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா மாநகராட்சியும் அவங்க கைப்பற்றியிருக்காங்க, நகராட்சிகள் கைப்பற்றியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதில் இன்னொரு பெரிய விஷயம் பேசப்படுறது என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சி குஜராத்தில் வளர்ந்துட்டு இருக்குங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. இந்த தடவை அது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது குஜராத்தில் ஏப்ரல் 28ஆம் தேதி தேர்தல் நடந்தது. தேர்தல் நடந்தது, முடிவுலாம் ஏப்ரல் 28 வெளியே வந்துச்சு. இதில் பாஜக தான் சிஎம் சொன்ன மாதிரி குஜராத்தில் மொத்தம் 15 மாநகராட்சி, 84 நகராட்சிகள், 300க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து. இந்த தேர்தல் இதில் மொத்தம் 15 மாநகராட்சியும் பாஜக. ஒன்றும் செய்ய முடியாது. இதில் வந்து அகமதாபாத், சூரத், ராஜ்கோட், வதோதரா இதில் முக்கிய நகரங்களில் அறுதி பெரும்பான்மை, சில இடங்களில் கூட்டணி அந்த மாதிரி இருக்குது. நகராட்சிகளில் 84ல் 78க்கு முடிஞ்சுது பாஜக வெற்றி. பஞ்சாயத்தில் 34ல் 33 முடிஞ்சது பாஜக. தாலுகா பஞ்சாயத்துலேயும் பாஜகவுடைய ஆதிக்கமே இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட 90%, 95%க்கு மேலே பிஜேபி. 5% கூட யாரும் இல்லைன்றதான். இதில் வந்து ஓபிசி இடஒதுக்கீடு 10லேருந்து 27 உயர்த்தின பிறகு நடந்த தேர்தல் அப்படின்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு இதில் வந்து புது மாநகராட்சி முன்னாடி இருந்தது வந்து கம்மி போல். இப்போ நவ்சாரி, காந்திதாம், மோர்பி, வாபி உள்ளிட்ட 9 புதிய மாநகராட்சிகள் இந்த பீரியடில் உருவாகி. இது இந்த 4மே வந்து கான்ட்ரவர்சியான மாநகராட்சி. இது வந்து சப்போர்ட் வந்து எய்தராங்கிற மாதிரி கான்செப்டில் உள்ளது. இதில் 722 வார்டுகள் வந்து அன்னபோஸ்டாக ஜெயிச்சிருக்காங்க. போட்டியின்றி வேட்பாளர் தேர்ந்தது. எதிர்கட்சி நிலை கவலைக்கிடம். காங்கிரஸ் கட்சி சில இடங்களில் வெற்றி பெற்றாலும் நகர்ப்புறங்களில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. கடந்த முறை சூரத்தில் கணிசமான இடங்களை வென்ற நீங்கள் கேட்ட ஆம் ஆத்மி இந்த முறை பெரும் சரிவு. மாநகராட்சியில் 55% போலிங்கு. ஏன் போலிங் கம்மின்னு தெரில. நகராட்சியில் 65%, மாவட்ட பஞ்சாயத்தில் 66%. இது வந்து கிட்டத்தட்ட பாஜக டாமினேஷன்.